கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த மொழி தமிழுக்கும் வீரம் நிறைந்த தமிழ் மண்ணுக்கும் அமர்ந்திருக்கும் அவையோர் உங்கள் அத்துணை பேருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்று ஜனவரி 26 நாட்டின் 77வது குடியரசு தினத்தை கொண்டாடுகிறோம். அனைவருக்கும் என் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். முடியாட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்த நாள், ஆனந்தமான மக்களாட்சி மலர்ந்த நாள். முடியாட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்த நாள், ஆனந்தமான மக்களாட்சி மலர்ந்த நாள். அண்ணல் அம்பேத்கர் சட்டம் வகுத்த நாள், அதுவே அற்புத குடியரசு நாள். அண்ணல் அம்பேத்கர் சட்டம் நமது பாரதம் குடியரசு நாடாகியது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் செயலாக்கத்திற்கு வந்த நாள் தான் குடியரசு தினமாகும். குடியரசு என்றால் மக்களாட்சி என்று பொருள்படுகின்றது. தேர்தல் மூலம் மக்கள் விரும்பிய ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளும் முறையே குடியாட்சியாகும். டாக்டர் எஸ் ராஜேந்திர பிரசாத் தலைமையில் அரசியலமைப்பு சபை உருவானது. அதனின் வரைவு குழு தலைவராக டாக்டர் B.R. அம்பேத்கர் நியமிக்கப்பட்டார். இதனின் உருவாக்க பணி 1946ஆம் ஆண்டு டிசம்பர் 9ஆம் தேதி தொடங்கப்பட்டது. சுமார் 60 நாடுகளின் அரசியலமைப்புகள் ஆராயப்பட்டு ஒவ்வொரு கூறுகளும் விவாதிக்கப்பட்டு சரியாக 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் எடுத்துக்கொண்டு இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவானது. நமது அரசியல் சாசனம் தான் உலகில் எழுதப்பட்ட சட்டமாகும். இது ஜாதி, மதம், மொழி என எவ்வித பாகுபாடும் இன்றி இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் சரிசமமான உரிமைகளை வழங்குகிறது. இந்திய மண்ணில் வாழும் ஒவ்வொரு இந்தியனும் சேர்ந்து கொண்டாடும் விழாக்களில் மிகவும் முக்கியமான விழா குடியரசு. ஒரு குடியாட்சி நாள் தான் இன்று. நம் இந்தியா வெறும் நிலப்பரப்பு அல்ல, இது ஒரு உணர்வு. கேளடா மானிடா, வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தியை கண்டு தெளிவோம் என்ற பாரதியாரின் கனவை நனவாக்குவோம். வாருங்கள் நண்பர்களே, ஜாதி மதங்களை கடப்போம், ஊழலை ஒழிப்போம். மகாகவி பாரதி கண்ட அந்த கனவு தேசத்தை நாம் படைப்போம். இன்றைய மாணவர்கள் தான் நாளைய இந்தியாவின் தூண்கள். குடியரசு தினத்தை வெறும் விடுமுறை நாளாக மட்டும் பார்க்காமல் ஒரு பொறுப்புள்ள குடிமகனாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சிந்திக்க வேண்டும் என்று கூறி பேச வாய்ப்பளித்ததற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.